அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்டிஏ கூட்டணியில் அதிமுக பாஜக இடையே ஒற்றுமை இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி அளித்த நேர்காணலில் அவர் கூறிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணி அல்லது அதிமுக பிஜேபி கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி நீங்கள் சொல்கிறீங்க, பிஜேபி அதிமுக கூட்டணி முன்கூட்டியே உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படல. ஒரே ஒரு கூட்டம், ஜாயின்ட் கூட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்றதை தவிர வேறு எங்கேயும் அவங்க ஒன்றும் கூட்டாக எந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டதோ, ஒரு கூட்டான பொதுக்கூட்டங்களோ அல்லது தமிழ்நாடு நலன் சார்ந்த பிரச்சனைகளில் கூட்டாக ஒரு அறிக்கை வெளியிடுவதோ, இந்த மாதிரியான அணுகுமுறை எதுவுமே அதில் இன்றைய தேதி வரைக்கும் இல்லை. அதனால் அது ஒரு எல்லாமே முடிந்து விட்டது, அது வலுவான அணியாக இருக்கிறது அல்லது அந்த ஒற்றுமை கூட்டணி ஏற்பட்டு விட்டது என்று சொல்வதிலேயே எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்குது. ஒருவேளை தொகுதி பங்கீடு போக்குவரத்துன்னு வருகிற போது, ஏன்னா இன்றைய தேதி வரைக்கும் திரு எடப்பாடி அவர்கள் தனித்த ஆட்சி, அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் தனித்த ஆட்சி என்று இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிஜேபி தரப்பு தலைவர்கள் என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் என்பதை திரும்ப திரும்ப அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. முதல்ல இதுவே ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை இந்த அணிகள் மத்தியில் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அதிமுகவினுடைய ஆட்சியா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியா? முதல்ல அதை அவங்க தெளிவுபடுத்திக்கிறதுக்கே இன்னும் தேர்தல் நெருங்க தான் அதே முடிவுக்கு வரும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி முன்கூட்டியே அவங்க 2 பேரும் சேர்ந்து அறிவிச்சிருந்தாலும் எதுவுமே அங்கேயும் எந்த விதமான முன்னேற்றமும் தேர்தல் சம்பந்தமானதில் ஏற்படலை. அவரவர்கள் தனித்தனியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் இன்றைக்கு வரைக்கும் நிலைமை.